கொஞ்சம் மியூட்ல போட்டுங்க. ஸோ போன வகுப்புல வந்து நம்ம ஒரு 2-3 ஸ்லோகங்கள் பார்த்தோம். 5வது ஸ்லோகம் பகவான் வந்து அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு கர்மயோகத்தை பற்றி, செயல்களை பற்றி விளக்கி கொண்டிருக்கின்றார். 5வது ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா, எவனும் ஒரு கணம் பொழுதேனும் செய்கையின்றி இருப்பதில்லை, இயற்கையில் விளையும் குணங்களே எல்லா உயிர்களையும் அவசரமாக தொழில் புரிய வைக்கிறது அப்படின்றப்ப இதுல 1-2 முக்கியமான விஷயங்கள் நாம பார்க்கணும். இந்த 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 ஸ்லோகத்துல என்ன அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷம், என்ன அப்படின்னா, யாருமே ஒரு கணம் பழுதேனும் செயல் புரியாமல் இருப்பதே இல்லை. பிறந்துட்டோம் அப்படின்னா செயல் புரிந்தேதான் ஆக வேண்டும், அது ஒரு விஷயம். அப்ப நம்மளால செயல் புரியாமல் இருக்கவே முடியாது. 2வது என்னன்னா, இயற்கையில் விளையும் குணங்கள். இயற்கையில் விளையும் குணங்கள்னா அவளுக்குன்னு சில குணங்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம இன்னும் அப்புறமா பேச போறோம். சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம், இப்படி ஒருத்தருக்கு ஒரு குணத்தினுடைய ஆதிக்கம் இருக்கு. இந்த குணத்தினுடைய ஆதிக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் செயல் புரியாமல் இருக்க முடியாது. அது 2வது பாயிண்ட். 3வது என்ன பார்த்தோம்னா, எப்படி செயல் புரிகிறான்னா, அவசரமாக செயல் புரிகிறார்கள். அவசரமாக செயல் புரிகிறார்கள்னா என்ன அர்த்தம்னா, சிந்திப்பதற்கு கூட நேரம் இல்லை, செயலில் அவ்வளவு வேகம் இருக்கிறது. இதுதான் மனிதனுடைய இயல்பாக அந்த 5வது ஸ்லோகத்துல நாம பார்த்தோம். 6வது ஸ்லோகத்துல பகவான் என்ன சொன்னார்னா, கர்மேந்திரியங்களை அடக்கி கொண்டு ஆனால் இந்திரிய விஷயங்களை மனதால் ஸ்மரித்துக் கொண்டிருப்போனாகிய மூடத்தனமான பொய் ஒழுக்கம் உடையவன் என்றும் சொல்லப்படுகின்றான். இது இன்னொன்னு, நிறைய பேர் நம்ம பார்க்கலாம், வெளியில வந்து எல்லாமே என்னவோ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு துறவி போல வெளி உலகத்துக்கு நடந்துக்கிறது. ஆனா மனசுக்குள்ள பார்த்தேன்னா எல்லா விதமான ஆசைகளும் இருக்கும். அந்த ஆசைகளை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு வேகமும் இருக்கும். ஆனா வெளி வேஷம் போட்டுக்கிறது என்னன்னா, நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன், நான் எதையுமே தொடமாட்டேன், எதையுமே யோசிக்க மாட்டேன், எதையுமே செய்ய மாட்டேன், எதையுமே பேச மாட்டேன் இப்படின்னு வெளியில சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஆசைகளை வைத்துக் கொண்டு வாழ்கின்றவர்களை பற்றி பகவான் எப்படி சொல்றாங்க? அதாவது இந்திரிய விஷயங்களை மனதால் ஸ்மரித்துக் கொண்டிருப்போர், ஐம்புலன்களால் வரக்கூடிய விஷயங்களை மனதால் ஸ்மரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதை பத்தி எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய முட்டாள் யார்? மூடத்தனமாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களை பற்றி பகவான் சொல்லக்கூடிய கடினமான ஒரு வார்த்தை என்னன்னா, பொய் ஒழுக்கம் உடையவர். இவர்கள் எல்லாம் பொய் ஒழுக்கம் உடையவர்கள், உண்மையிலேயே ஒழுக்கமாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல, ஊரை ஏமாற்றக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு ஆழமான விஷயத்தை 6வது ஸ்லோகத்துல நாம பார்த்தோம். 7வது ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்னா, அர்ஜுனா இது அடுத்தது அப்படியே மாத்தி சொல்ற. முதல்ல என்ன சொன்னாரு, இந்திரியங்களால் வரக்கூடிய ஆசைகளில வெளியில எல்லாத்தையுமே இல்ல அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு மனசால ஸ்மரித்து கொண்டிருக்கக்கூடியவன் பொய் ஒழுக்கம் உடையவன் அப்படின்னு சொன்னார். அது அப்படியே வேற ஒரு கோணத்துல சொல்றாரு 7வது ஸ்லோகத்துல. அதையும் பார்த்தோம். அர்ஜுனா, எவன் இந்திரியங்களை மனதால் கட்டுப்படுத்தி கொண்டு கர்மேந்திரியங்களால் கர்மயோகம் பண்ணுகிறானோ அவனே சிறந்தவன். இப்ப அப்படியே கர்மயோகத்துக்குள்ள பகவான் போக போற. அதுக்குண்டான ஒரு படியை எடுத்து வச்ச. என்னன்னா, எவன் இந்திரியங்களை மனதால் கட்டுப்படுத்திக் கொண்டு, அப்போ ஐம்புலன்களை மனதால் கட்டுப்படுத்திக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐம்புலன்களால் உள்ளே வரக்கூடிய எண்ணங்கள், விஷயங்களை மனதால் கட்டுப்படுத்தி கொண்டு அதே நேரத்தில் கர்மேந்திரியங்களை பயன்படுத்தி கர்மங்களை செய்துகிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் கர்மங்களை செய்துகின்றானே ஒழிய, அவனுடைய கர்மேந்திரங்கள் கர்மத்தில் ஈடுபட்டிருக்கிறதே ஒழிய, அவனுடைய மனமாகப்பட்டது கர்மத்தில் ஈடுபடவில்லை இப்படின்னு சொல்லிட்டார் 7வது ஸ்லோகத்துல. இதுக்கு நாம் ஒரு சின்ன விளக்கமும் பார்த்தோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக, உணவை உண்பது என்பது கர்மம், உணவை உண்பது கர்மம், சுவை என்பது ஞானம். அந்த உணவை பற்றி, அந்த சுவையை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய அறிவு.
சுவையில் இன்பம் என்பது போகம். அந்த உணவை நான் ஏன் உண்கிறேன் என்றால் அந்த சுவைக்காக நான் உண்கின்றேன், போகத்திற்காக நான் உண்கின்றேன், அந்த சுகத்திற்காக, சுவையில் கிடைக்கும் சுகத்திற்காக உண்கின்றேன். அப்படிங்கிறப்ப அது என்ன ஆகுறதுன்னா போகம். அப்படி இருக்கா சில பேர். இனி அடுத்தது என்ன? யோகம். யோகம்னா என்ன அர்த்தம்? அதே கர்மத்தை, எதே கர்மத்தை? சுவையை உண்கின்றேன், உணவை உண்கின்றேன், அந்த உணவுக்கு என்ன சுவை இருக்கு என்பதும் எனக்கு தெரிகின்றது. ஆனால் உண்ணுகின்ற பொழுது எப்படி உண்ணுகிறேன் என்றால் ஈஸ்வர பிரசாதமாக பாவித்து உண்ணுகின்றேன், சாப்பிடுகிறேன். ஈஸ்வர பிரசாதமாக பாவித்து சாப்பிடுகிறேன். அதுக்கு பேர் என்னன்னா அதுதான் யோகம். சுவைக்காக உண்பது போகம். சுவை இன்னது என்பது தெரியும், ஆனால் உண்ணுகின்ற பொழுது இருக்கக்கூடிய என்னன்னா அது ஈஸ்வர பிரசாதம் என்று கருதுகிறேன். அப்ப அந்த உணவுக்கு சுவையை தாண்டி பிரசாத புத்தியை வைத்து உண்ணுகின்ற பொழுது, சாப்பிடுகின்ற பொழுது அந்த செயலே, அந்த கர்மமே என்னவா மாறுறது? யோகமா மாறுறது. இதுதான் ரொம்ப அழகா 7வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்க. எவ்வளவு எளிமையா சொல்ல முடியுமோ அவ்வளவு எளிமையாக சொல்லியிருக்க. இப்ப இனி நாம 8வது ஸ்லோகத்திலிருந்து பகவான் என்ன சொல்ல விரும்ப வரார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த கர்ம யோகத்தை பற்றி நான் ஏற்கனவே இந்த வகுப்பு ஆரம்பிக்கின்ற பொழுது சொன்னேன், இந்த கர்ம யோகம் நம்மளால பண்ண முடியும். ஆத்ம ஞானம் அதுக்கு போகிறதுக்கு நிறைய நாள் இருக்கு. ஆனா இப்ப நாம மனசு வச்சா நம்மளால என்ன பண்ண முடியும்னா, நம்ம பண்ணிட்டு இருக்கிற கர்மத்தையே நம்மளால யோகமா பண்ண முடியும். அது இப்ப நம்மளால பண்ணக்கூடிய விஷயம், பண்ண முடிந்த விஷயம். அப்ப அதை பத்தி நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோமோ, நாம பண்ணக்கூடிய செயல்களை போகத்திற்காக, அதாவது சுகத்திற்காக பண்ணாமல் அதையே நம்மால் யோகமாக பண்ண முடியும். அப்ப இந்த அத்தியாயம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அத்தியாயமாக அமைகிறது. அப்ப இனி 8வது ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாருன்றத பார்ப்போம். விதிக்கப்பட்ட தொழிலை நீ செய். தொழில் இன்மையை காட்டிலும் சிறந்ததன்றோ? தொழில் நின்று இருப்பதால் உடம்பை கொண்டு செல்லுதல் கூட உனக்கு இல்லாமல் போய்விடும். இதையும் நாம போன வகுப்புல பார்த்தோம். விதிக்கப்பட்ட தொழில், அது எப்படி, யாருக்கு என்ன தொழில் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அது பின்னாடி பகவான் சொல்ல போறார் 4 வர்ணங்களையும் 4 ஆசிரமங்களையும் நான் தான் படைத்தேன் என்று. அப்போ ஒரு ஆசிரமத்திற்கு விதிக்கப்பட்ட கடமை இருக்கிறது. பிரம்மச்சரியம் என்றால் பிரம்மச்சரியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்று விதிக்கப்பட்ட சில கர்மாக்கள் இருக்கிறது. கிரகஸ்தனாக இருக்கக்கூடிய கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு விதிக்கப்பட்ட செயல்கள் என்று சில இருக்கின்றன. பிறகு வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்று விதிக்கப்பட்ட சில செயல்கள் இருக்கிறது. சந்நியாசத்தில் இருப்பவர்களுக்கும் விதிக்கப்பட்ட சில செயல்கள் இருக்கிறது. சந்நியாசத்தில் இருப்பவர்களுக்கும் அந்தந்த ஆசிரமத்தில் இருப்பவர்களுக்கு என்னென்ன செயல்கள் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த செயல்களை நீ செய். அது எதை விட சிறந்தது? ஒண்ணுமே செய்யாமல் இருப்பதை விட சிறந்ததுன்றத பார்ப்போம். அடுத்தது என்ன சொல்றார்? கூடவே நீ செயல்படாமல் இருந்தால் உன் உடம்பை கொண்டு செல்லுதல் கூட உனக்கு இல்லாமல் போய்விடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் உடம்பை நீ பத்திரமாக வைத்துக் கொள்வது கூட முடியாமல் போய்விடும். அப்ப இந்த இடத்துல 2 சூக்ஷ்மமான விஷயத்தை சொல்றார் பகவான். செயல் புரிந்து அதனால் வரக்கூடிய பொருளை வைத்துதான் உன் உடம்பை காப்பாற்றி கொள்ள முடியும். கரெக்ட் தானே? நமக்கு சாப்பாடு வேணும்னா நாம ஏதாவது வேலை செஞ்சு ஆக்கணுமே. வேலை செஞ்சு கிடைக்கிற பொருளை வச்சு அது மூலியமா நம்ம உணவை உண்டு உடம்பை காப்பாற்றி கொள்ளலாம். இது ஒரு விஷயம். இனி சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, உடம்பை காப்பாற்றுவது உன்னுடைய கடமை. அந்த உடம்புக்கு அழிவு ஏற்படக்கூடிய விதத்தில் நீ எந்த செயலையும் செய்யக்கூடாது. இது தர்மம்.
இது எல்லா மனிதனுக்கும் அவனுடைய அடிப்படை கடமை. உடலை நாசப்படுத்தக்கூடிய எந்த செயல்களிலும், அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனசிற்கு நாசம் ஏற்பட்டாலும் அது உடலுக்கு நாசத்தை கொண்டு வரும் இல்லையா? மனசு கெட்டு போச்சு அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? அது நம்ம உடம்பையும் பாதிக்கும். என்னாச்சு நெட்வொர்க்? ஐஸ்வர்யா, நெட்வொர்க் இருக்கா? நெட்வொர்க் இருக்கா ஐஸ்வர்யா? இல்ல அவன் பழங்க தான் கட்டாம இருந்தாலும் வந்துருது. சாரி, நடுவில் நெட்வொர்க் கட் ஆயிடுது. ஓகே, இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேக்குறதா? இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேக்குறது எல்லாருக்கும்? இல்ல, மியூட் போட்டிருக்கேன். இஸ் இட் ஓகேனா? ஓகே, நடுவில் கொஞ்சம் நெட்வொர்க் ஏதோ திடீர்னு போயிட்டு வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுது. சோ இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, உடம்பை காப்பது என்பது மனிதனுடைய அடிப்படை தர்மம். அதை அழிப்பதற்கு அவனுக்கு உரிமை கிடையாது. அழிக்கக்கூடிய செயல்களை செய்தால் அது பாவ செயலாக மாறிடும். அப்போ உடலை அழிக்கிறதுனா எப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நம்ம உடலுக்கு நாசத்தை விளைவிக்கக்கூடிய செயல்களாக இருந்தால், நாம் சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கட்டும், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள் என்ன பண்ணும்னா நம்ம உடம்ப நாசப்படுத்தும். இதை டெலிபரேட் ஆக்ட். ஒருத்தருக்கு வியாதி வந்து அதனால அவர் அவஸ்தைப்படுறாரு, ஏதோ ஒன்று ஆகுறதுங்கிறது இல்லை. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், இதனால் உடலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, இது ரொம்ப தப்புன்ற நம்மளுடைய சாஸ்திரத்துல இது ரொம்ப ரொம்ப அநியாயமான விஷயம் சொல்றேன். ஒருத்தனுக்கு உடம்பு அழிக்கிறதுக்கு அருகதை கிடையாது. அதுவா அழிகிற வரைக்கும் காத்திருக்கணும். அது பாவம். அப்படி நாம செஞ்சோம்னா அதையும் சூட்சுமமா சொல்றாரு. ஏன்னா செயல்கள் செய்தால்தான் உடம்பை நீ காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, கண்டிப்பா உடம்பை காப்பாற்றுறதுக்கு செயல் செய்து பொருள் ஈட்டி உணவை பெற்று அதை அருந்தி உடலை காப்பாற்றணும். இது மேலோட்டமாக இருக்கக்கூடிய அர்த்தம். சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னா, உன் உடலை நீ காப்பாற்றுவது உன்னுடைய கடமை, அதற்காக நீ செயல் புரிவாயாக. அப்படின்னா பகவான் என்ன சொல்றாருன்னா, செயல் புரியாமல் இருக்க முடியாது. யூ காண்ட் கெட் அவே. அப்படின்னா என்னன்னா, சந்நியாசி கூட அவருடைய உடலை பாதுகாப்பதற்காக பிக்ஷை எடுத்து, அது என்ன கிடைக்கிறதோ, இன்னதுதான் வேணுங்கிறதுலாம் அவளுக்கு கிடையாது. ஆனா ஏதோ ஒண்ணு வேணும், அதன் மூலியமாக இந்த உடலை நான் அதுவாக அழிகின்ற வரைக்கும் நான் இந்த உடலை காக்க வேண்டும் அப்படிங்கிற கடமை சன்னியாசிக்கு கூட இருக்கு. அதனாலதான் அவன் பிக்ஷை எடுத்து சாப்பிட்றான். சாப்பாடு மேல ஆசை வச்சோ, ருசி மேல ஆசை வச்சோ இல்ல, மினிமம் எனக்கு இப்ப ஏன் சாப்பாடு வேணும்னா, நான் இந்த உடலை காப்பாத்தினா அது என் கடமை. அந்த கடமை சன்னியாசிக்கு இருக்கு அப்படின்றத 8வது ஸ்லோகத்தில் சொன்னார். அப்போ இந்த கர்ம யோகத்தை சொல்லுகின்ற பொழுது எப்படி நாம் இதை புரிந்து கொள்ளலாம் அப்படின்றப்போ, நாம 2வது அத்தியாயத்தை பார்க்கின்ற பொழுது கர்மத்தை பத்தி பேசினோம், கர்ம யோகத்தை பற்றி பேசினோம். அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நாம மீண்டும் இந்த இடத்துல எடுத்து அலசி பார்ப்போம். ஏன்னா இது கர்ம யோகத்திற்காக மட்டுமே இருக்கக்கூடிய அத்தியாயம்ங்கிறதுனால. கர்மம்ன்றது 2ஆ பிரிக்கப்படுறது. அதாவது உனக்கு விதிக்கப்பட்ட கர்மம் எல்லாம் பகவான் சொல்லிட்டாரு இல்லையா, அப்ப நாம அந்த கர்மத்தை புரிஞ்சுக்கணும். எப்படி 2ஆ பிரிக்கப்படுறதுன்னா, எதை செய்ய வேண்டும்ன்றது ஒண்ணு இருக்கு, எதை செய்யக்கூடாதுன்னு இருக்கு. யம நியம
இப்படி ரெண்டு இருக்கு. இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரத்திலே சொல்லிருக்கு. செய்யக்கூடிய செயலை செய்யணும், செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது. செய்யக்கூடாத செயல்கள் இப்ப நான் சொன்ன மாதிரி நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் நம்ம உடம்பையும் மனசையும் கெடுக்கக்கூடிய விஷயங்கள். மது அருந்துவது, அடுத்தவர் மனைவி மீது ஆசைப்படுவது, அடுத்தவருடைய பொருள்கள் மீது ஆசைப்படுவது, பேராசையுடன் இருப்பது, இதெல்லாமே செய்யக்கூடாத செயல்கள். இதையெல்லாம் செய்யக்கூடாத செயல்கள் அப்படின்ட்டு சொல்லி வச்சிருக்கு. செய்ய வேண்டிய விஷயங்கள் அதை நாம் அப்புறமா பார்ப்போம். அந்த என்ன செய்யணும், நம்ம என்ன கர்மங்கள் நம்ம செய்யணுங்கிறது இனி வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகத்துல நம்ம செய்ய வேண்டிய கர்மாக்களை பார்ப்போம். அடுத்தது இந்த செயல்களை நம்ம எப்படி செய்கிறோம், செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். அப்ப இந்த கர்மம்ன்றது செய்ய வேண்டியதை செய்வதும், செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டது செய்யாமல் இருப்பதும் கர்மம். இனி அடுத்தது யோகம். யோகம்ங்கிறது என்னன்னா செய்ய வேண்டிய கர்மாக்களை எப்பேற்பட்ட மனோபாவத்தோடு செய்ய போகின்றார். அதே மாதிரி செய்யக்கூடிய செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை செய்யாதிருத்தல், இதுதான் யோகம். எப்படிப்பட்ட மனோபாவத்தோடு நாம் செய்ய வேண்டும், இதை நம்ம 2வது அத்தியாயத்திலே பார்த்தோம். நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்க வேண்டும்னா, செய்யக்கூடிய செயல்களை நாம் செய்கின்ற பொழுது அதை நாம் நம்மளுடைய அதாவது நமக்கு ஈஸ்வரன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும். அப்படின்னா என்னன்னா ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு செய்ய வேண்டும். செய்யக்கூடிய செயல்களை செய்யாதிருத்தல். அப்போ எப்படி இருக்கணும்னா, இது செய்யக்கூடாத செயல்கள், இதனால் எனக்கு மட்டுமல்ல, இதை நான் செய்வதால் எனக்கும் இந்த உலகத்திற்கும் தீங்கு உருவாகும், அதனால் இதை நான் செய்ய மாட்டேன் என்கின்ற அறிவுடன் செய்யாதிருத்தல். ஐயோ சில பேர் சொல்லலாம், ஐயோ அதை செய்யக்கூடாதுப்பா, செஞ்சானா பாவம். அந்த பாவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, ஒரு செயல் எப்படி பாவம் ஆகும்னா, அந்த செயலால் எனக்கும் நாசம், அதனால் மற்றவர்களுக்கும் நாசம், அதுதான் பாவம், அதுதான் பாவ செயல். அந்த புரிதலோடு செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்ட செயல்களை செய்யாமல் இருத்தல், இதுதான் யோகம். இது யோகம். இன்னொன்னு பார்ப்போம், இன்னொரு கோணத்துல நம்ம செயல்களை எப்படி செய்யறோம்னு பார்ப்போம். ஒன்று, விருப்பு வெறுப்பிலிருந்து செயல்கள் உண்டாவது. முதல்ல நம்ம சொன்னது என்னது, நம்மளுடைய சாஸ்திரத்துல சொல்லியிருக்கக்கூடியதை முதல்ல பார்த்துட்டோம். கர்மம்னா என்ன, செய்யக்கூடிய செயல்கள், செய்யக்கூடாத செயல்கள். யோகம்னா என்ன, செய்யக்கூடிய செயல்களை செய்கின்ற பொழுது இருக்கக்கூடிய மனோபாவம், செய்யக்கூடிய செயல்களை செய்யாது இருத்தல், அதில் இருக்கக்கூடிய மனோபாவம், இது யோகம். அப்ப செயல்கள் எடுத்து பார்த்தா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய செயல்கள் எல்லாமே நம்முடைய விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் வருகிறது. பெரும்பாலான நம்மளுடைய செயல்கள் நம்முடைய விருப்பு வெறுப்பு அடிப்படையில் வரும். அடுத்தது என்னன்னா, இன்னொன்று அறிவில் இருந்து தோன்றுகிறது. இந்த அறிவு வேற அறிவு. அதாவது அறிவு கான்சிக்வன்சஸ் பத்தி மட்டுமே, விளைவுகளை தெரிந்திருக்கக்கூடிய அறிவுன்றது ஒரு அறிவு. சாஸ்திரத்தை தெரிந்திருக்கக்கூடிய அறிவுங்கிறது இன்னொரு அறிவு. இந்த இடத்துல எப்பேற்பட்ட அறிவை சொல்றோம்னா, விளைவுகள், அன்றாட வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்தால் வந்த அறிவு, இதை தான் நம்ம இங்க பேசணும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, என்னுடைய குருநாதர்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச உதாரணத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்னன்னா, வேலைக்கு போகிற நாட்கள்ல நான் காலையில சீக்கிரம் எழுந்து கிளம்பிடுறேன் ஆஃபீஸ்க்கு. ஏன்னா சீக்கிரம் எழுந்து எல்லாம் ரெடி ஆனாதான் எனக்கு டயத்துக்கு ஆஃபீஸ் போக முடியும். இந்த செயல் எதிலிருந்து வருதுன்னா, அறிவிலிருந்து வருது. ஏன்னா நான் வேலைக்கு போறேன், இத்தனை மணிக்குள்ள ஆஃபீஸ்ல இருக்கணும், இல்லைன்னா லேட் ஆயிடும், அது எனக்கு சிக்கலா மாறும். அப்ப இந்த அறிவினால் நான் என்ன பண்றேன், காலையில சீக்கிரம் எழுந்து வேலைக்கு போறேன். ஆனா வார இறுதியில வீக்கெண்டில் நம்ம என்ன பண்றோம், மெதுவா எழுந்திருக்கிறோம். அந்த மெதுவா எழுந்திருக்கக்கூடிய செயல் எங்க இருந்து வருது, விருப்பு வெறுப்புல இருந்து வருது.
அப்ப என்னுடைய உண்மையான விருப்பம் என்னன்னா, முடிஞ்சா தினமுமே மெதுவா எழுந்திருக்கணும். ஆனா பாக்கி நாட்கள்ல நான் மெதுவா எழுந்திருக்கிறது இல்லை. ஏன்னா அந்த கான்சிக்வன்ஸ், விளைவை பற்றி எனக்கு இருக்கக்கூடிய அறிவு, இது புரியுறது இல்லையா உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த செயல்கள் எப்படின்னு சொல்லிட்டு? இந்த அறிவுன்றது நம்ம சாஸ்திரத்தை பத்தி பேசல, வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய அதை பத்தி பேசல. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தில் இருந்து நாமே உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அறிவு, நாமே உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அறிவு. அப்ப என்னன்னா, வார நாட்களில் கரெக்டான டயத்துக்கு ஆபீஸ் போயிடணும், போகலைன்னா பிரச்சனை ஆயிடும். அதனால நான் எப்படியோ எழுந்து போயிடுவேன். வார இறுதி நாட்கள்ல என்ன பண்ணுவேன்னா, நல்லா தூங்குவேன். அதான் டெய்லி 5 மணிக்கு ஏந்திருக்கிறேன்னு, இந்த 2 நாளைக்காவது நான் ஒரு 7 மணி 8 மணிக்கு ஏந்திருக்கிறேன்னு. அப்ப என்னன்னா, ஏன் உனக்கு அந்த 7 மணி 8 மணிக்கு ஏந்திருக்கணும்னு தோன்றது விடுமுறை நாட்கள்ல அப்படின்னா, அதுதான் நீ விரும்பக்கூடிய செயல். அது நீ விரும்பக்கூடிய செயல். அப்ப இந்த விருப்பு வெறுப்பு அடிப்படையில் வரக்கூடியதாக இந்த செயல்கள் இருக்கிறது. அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனுபவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நாம வளர்த்து கொண்ட அறிவிலிருந்தும் வரக்கூடிய செயல்களாக இருக்கிறது. இப்படிங்கிறதை நம்ம பார்த்துட்டோம். புரியுறத? இப்ப என்ன சொல்லி பார்த்தோம்? கர்மம்னா என்னன்னு பார்த்தோம், யோகம்னா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் செயல்களை 2ஆ பிரிச்சு பார்த்தோம். விருப்பு வெறுப்பிலிருந்து வரக்கூடிய செயல்கள், பிறகு நம்முடைய அன்றாட வாழ்க்கை அனுபவத்திலிருந்து நாம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அறிவிலிருந்து வரக்கூடிய செயல்கள், இப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாம பார்த்துட்டோம். இனி அடுத்தது வேற என்ன கர்மாக்கள் இருக்கிறது அப்படிங்கிறதை பார்ப்போம். நிஷித்த கர்மா, செய்யக்கூடாதவை, அது செய்யவே கூடாது. இதெல்லாம் என்ன கர்மாக்கள், எதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அதை பார்க்கிறோம். நிஷித்த கர்மா அப்படின்னா செய்யக்கூடாத கர்மாக்கள், அது எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்தணும். ஏற்கனவே நான் ஒரு சின்ன லிஸ்ட் சொன்னேன், என்னெல்லாம் செய்யக்கூடாது, சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கக்கூடியது சொன்னேன், அதெல்லாம் தவிர்க்க வேண்டும். பிராயச்சித்த கர்மா, இந்த பிராயச்சித்த கர்மாவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? பிராயச்சித்தம் செய்வதனால் ஒரு மாற்றம் ஏற்படுமா? ஏன்னா நம்ம நிறைய பேர் இந்த பிராயச்சித்தத்துக்கெல்லாம் போறோம், ஏதோ நான் நினைக்கிறது நடக்க மாட்டேங்கிறது, ஜோசியர்கிட்ட போய் கேட்கிறோம், அவன் சொல்றா உங்களுக்கு இந்த இடத்துல இது இருக்கு, நீங்க இந்த பிராயச்சித்தம் செஞ்சாலும் உங்களுக்கு நடந்துரும். நாமளும் அதை செய்கிறோம். நிறைய பேர், பல பேர் இதுக்குள்ள போறோம். அப்ப இந்த பிராயச்சித்த கர்மாவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதை செய்யலாமா செய்யக்கூடாதா? செய்யறதா இருந்தா எப்படி செய்யணும்? என்ன கிடைக்கும்? கிடைக்குமா கிடைக்காது? கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயத்தை ஒன்று நினைவுபடுத்திக் கொள்ளும். நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்தும் நடந்து கொண்டேதான் இருக்கும். அதை மாற்றி அமைக்க நம்மளால முடியாது. என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன நிகழ்வுகள் நிகழ வேண்டுமோ அதெல்லாம் நிகழ்ந்தே தீரும். அதை என்னால மாத்தி அமைக்க முடியாது. அப்ப மாத்தி அமைக்க முடியாதுன்னா நாம என்ன பண்ணணும்னா, அதுதான் பகவானும் திருப்பி திருப்பி சொல்றார். எது நடக்கிறதோ அது எப்படி முடியும் என்பது முயற்சி செய்து பார்க்கின்ற பொழுதுதான் உனக்கு தெரியும். இந்த நிகழ்விலிருந்து எனக்கு வேண்டியது கிடைக்குமா அல்லது கிடைக்காமல் போய்விடுமா? From the situation which is around you. ஏன்னா அதை நாம அப்படியே எடுத்துன்றவும் கூடாது. இல்லைங்க, என்னை சுத்தி என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கிறதோ அது நடந்துதான் தீரும், அப்புறம் நாம என்ன அப்படின்னு சும்மா இருக்கக்கூடாது. முயற்சி செய்கின்ற போதுதான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னால் வெற்றிகரமாக வெளியே வர முடியுமா அல்லது வர முடியாமல் போய்விடுமா என்பது முயற்சி செய்கின்ற பொழுதுதான் நமக்கு தெரிய வரும். அப்ப முயற்சியினுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா, will I get it or no, not to know that. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப objective of effort என்ன? To know whether I will get it or not. Effort doesn't mean you will get it. You will get something. எல்லா முயற்சியிலுமே ஏதோ ஒன்று கிடைக்கும். ஆனா நமக்கு என்ன புரிய வரும்னா, நான் எது வேணும்னு சொல்லி முயற்சி பண்ணினேன்னு
பண்ணினேனோ அது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? சரி, அது கிடைக்கல, வேற என்ன கிடைச்சதுன்னா ஒரு அனுபவம் உனக்கு கிடைச்சிருக்கும், ஒரு அறிவு அதிலிருந்து உனக்கு கிடைத்திருக்கும். அப்போ எந்த முயற்சியிலிருந்துமே எதுவுமே கிடைக்காம போகவே போகாது. நான் ஏற்கனவே 2வது அத்தியாயத்துல இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லியிருந்தேன். நான் இப்ப சொல்றேன், உங்களுக்கு அது ஞாபகம் வரும். ஏன்னா இந்த பிராயச்சித்த கர்மாவை நம்ம கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு விஞ்ஞானி இருந்தாரு. நான் சொன்னதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஒரு விஞ்ஞானி, அவர் பெரிய பிரபலமான விஞ்ஞானி. ஏற்கனவே ஒரு மரத்துல இருந்து ரப்பர் கிடைக்கிறதுங்கிறது தெரியும். அவர் ஒரு ஆராய்ச்சியில் இறங்கினாரு, இந்த மரம் இல்லாம வேற மரத்துல இருந்து ரப்பர் கிடைக்குமான்னு சொல்லி. அவருடைய சிஷ்யன் கூட இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ரொம்ப கொஞ்சம் கிண்டலா பேசின, நீங்க ரொம்ப பெரிய ஞானி, ஊரே சொல்லுது, ஆனா இப்படி ஒரு காரியத்தில் இறங்குறாரு, அதுதான் ஒரு மரத்துல ரப்பர் கிடைக்கிறது, அப்படி எதுக்குன்னு. விஞ்ஞானி அதெல்லாம் காதுல வாங்கிக்கல. அவர் பாட்டுக்கு அவர் முயற்சியில இறங்கினார். 5000 ரகமான மரங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார். எந்த மரத்திலையுமே ரப்பர் கிடைக்கல, எந்த மரத்திலையுமே ரப்பர் கிடைக்கல. அப்போ அவனுடைய அசிஸ்டன்ட் சொன்னா, நான் அன்னைக்கே சொன்னேனே இது வீண் முயற்சின்னு சொல்லி, இப்ப நேரம் வீணா போச்சு, உழைப்பு வீணா போச்சு, இதுக்காக நீங்க செலவழிச்ச பைசா வீணா போயிடுது அப்படின்னு சொன்னேன். அந்த விஞ்ஞானி சிரிச்சுக்கிட்டே சொன்னான், அப்பா எதுவுமே வீணா போகல, ஏன்னா இந்த உழைப்புல இருந்து ஒரு அற்புதமான அறிவு கிடைச்சிருக்கு, இந்த அறிவை நான் உலகத்துக்கே சொல்ல முடியும். என்னன்னா அந்த பையன் கேட்டான், அசிஸ்டன்ட் கேட்டான், என்ன அப்படி என்ன அறிவு கிடைச்சிருக்குன்னா, இந்த ஒரு மரத்தை தவிர வேற எந்த மரத்திலயும் ரப்பர் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், நீ ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொல்றியே, நான் இப்போ உலகத்துக்கே சொல்லலாமே இந்த ஒரு மரம் தான். அப்ப இனிமே இதுக்கு அப்புறம் யாருமே அந்த முயற்சியில் இறங்க மாட்டாளே, அப்ப மற்றவாளுக்கு ஒரு முன்னுதாரணமாக என்னுடைய ஆராய்ச்சி அமையுமே. அப்ப எப்படிப்பட்ட விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ முயற்சிங்கிறது ஏதோ ஒண்ணு கொடுக்கும், ஏதோ ஒண்ணு அந்த உன்னோட முயற்சியிலிருந்து கிடைக்கும். ஆனா நாம எங்க அவஸ்தைப்படுறோம்னா, நாமளாவே ஒரு கணக்கை போட்டு இதுதான் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி கணக்கை போட்டு அந்த முயற்சியில் இறங்கும் பொழுது, கிடைச்சதுன்னா நீ சந்தோஷமா இருக்க, கிடைக்கலன்னா நீ துக்கப்படுற. அங்கதான் நம்ம மாட்டிக்கிறோம். ஆனா என்ன புரிஞ்சுக்கணும்னா, என்ன வாழ்க்கையில என்ன நடக்கிறதோ அது நடக்க போறது, ஆனா எனக்கு தெரியவே தெரியாது என்ன நடக்க போறதுன்ட்டு. அது என்கிட்ட யாருமே சொல்லலையே, என்கிட்ட நான் பிறக்கும் போது யாரும் லிஸ்ட் கொடுக்கலையே, இதெல்லாம் உனக்கு நடக்கும்பா, இதெல்லாம் உனக்கு நடக்காதுப்பான்னு சொல்லி. அப்ப எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அப்போ என் முயற்சி தான் அது எனக்கு தெரிய வைக்க போகிறது. அப்ப இந்த முயற்சி அதை மட்டுமா உனக்கு தெரிய வைக்க போறதுன்னா இல்ல, வேற நிறைய விஷயங்களை உனக்கு தெரிய வைக்கும். இப்ப அந்த விஞ்ஞானி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி, இந்த மரத்தை தவிர இனி வேற மரத்துல ரப்பர் கிடைக்காதுங்கிற ஒரு அறிவு அவருக்கு கிடைச்ச மாதிரி, வேற எத்தனையோ விஷயங்களை உன் முயற்சி உனக்கு தெரிய வைக்கும். அதை தெரிஞ்சுக்கிற பக்குவத்துல நீ இருந்தாதான் அதை தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த விஞ்ஞானிங்கிறவர் அவர் தான், அவர் உண்மையான விஞ்ஞானி. அதனாலதான் அவருக்கு அது தெரிஞ்சுது. வேற யாராவது இருந்தாலும் ஆமாப்பா நீ சொன்ன மாதிரி வேஸ்ட் தான்ப்பா, சே அப்போ நிறுத்திக்கலாம் அப்படின்னு விரக்தி அடைஞ்சிருப்பான். ஆனா அவர் உண்மையான விஞ்ஞானி. அவருடைய அறிவில் என்ன சொல்லுறாரு, விஞ்ஞான ஆராய்ச்சியில் இறங்கும் பொழுது எது கிடைக்குதோ அதுதான் அறிவு அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கக்கூடிய உண்மையான விஞ்ஞானி. நம்ம வாழ்க்கையில அப்படி நினைச்சுக்கணும். இப்படி இதோடய இப்ப நம்ம பிராயச்சித்த கர்மாக்கு வரும். இந்த பிராயச்சித்த கர்மா என்பது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்குமா, அமைக்காதா? ஜோசியர்கிட்ட போய் கேட்டேன்னு, உங்க கிரக நிலையெல்லாம் இப்படி இருக்கிறதுனால இதனுடைய தாக்கம் இருக்கு, ராகுவோட தாக்கம் இருக்கு, கேதுவோட தாக்கம் இருக்கு, இல்லைன்னா இன்னொன்னு இருக்கு, அதுக்கு நீங்க இந்த பிராயச்சித்தை பண்ணுங்கோ, வாரம் கோயிலுக்கு போய் என்ன சொல்லுவா, இந்த எள்ளு எண்ணெயில விளக்கேற்றி வைங்கோ, இல்லைன்னா ஒரு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு கிழமை சொல்லி அன்னைக்கு போய் கோவில்ல போய் ஏதோ ஒரு அன்னதானம் மாதிரி பிரசாதத்தை எல்லாருக்கும் வர்றவாளை கொடுங்க, இப்படி ஏதோ ஒன்று சொல்றாரு. இதனால என்னுடைய வாழ்க்கை மாறிடுமான்னா, இதனால உன்னுடைய வாழ்க்கை மாறுமாங்கிறது இங்கே முக்கியம் இல்லை. இதனுடைய தாற்பயம் என்னன்னா, பிராயச்சித்த கர்மா என்பது நமக்கு நம்முடைய மனதிற்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த பாயிண்ட் அடுத்ததை டச் பண்ணுவோம். ஒரு பிராயச்சித்த கர்மாவோ அல்லது எந்த கர்மாவை செய்கின்ற பொழுதும் அதை நீ எவ்வளவு ஆத்மார்த்தமாக செய்கிறாய் என்பதுதான்
அதிலிருந்து கிடைக்க வேண்டிய பலன் உனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நிச்சயம் பண்றது. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு செயலுக்கு முக்கிய பலன் ஒன்று இருக்கு, உபரி பலன் ஒன்று இருக்கு. பிரைமரி பெனிஃபிட், செகண்டரி பெனிஃபிட் எல்லா கர்மத்துக்கும் இருக்கு. இப்ப நான் பொதுவா சொல்ற உதாரணம் என்னன்னா, வெண்ணெய் வேணும்னு சொல்லி தயிரை கடைச்சோம்னா வெண்ணெய் கிடைக்கும், அதுதான் பிரைமரி பெனிஃபிட். கூடவே மோரும் கிடைக்கும், அதுதான் செகண்டரி பெனிஃபிட். ஆனா நீ எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா கடையிற அப்படின்னா, சின்சியர் எந்த அளவுக்கு சின்சியரா கடையிறோ அதுக்கு பொறுத்து தான் உனக்கு வெண்ணெய் எவ்வளவு கிடைக்குன்றது டிசைட் ஆகும். அதை பொறுத்து தான் உனக்கு வெண்ணெய் எவ்வளவு கிடைக்குன்றது டிசைட் ஆகும். அந்த ஆத்மார்த்ததை அப்படின்னு சொல்லக்கூடிய முழுமையான ஈடுபாடு, உண்மையான ஈடுபாடு, சின்சியாரிட்டி, அதுதான் டிசைட் பண்ண போறது அந்த பிராயச்சித்த கர்மாவிலிருந்து கிடைக்கக்கூடிய முக்கிய பலனாகப்பட்டது உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அல்லது உபரி பலனோடு நிடும். ஏன்னா கடைஞ்சா கண்டிப்பா மோர் கிடைச்சிருமே, தயிரை கடைஞ்சானா மோர் ஆயிட போறது எப்படி இருந்தாலும், அது கிடைக்கும் உபரி பலன். ஆனா நான் கடையிறது எதுக்காக? வெண்ணெய். அப்ப வெண்ணெய் கிடைக்கணும்னா அதுக்கேற்ற தீவிரம் இருக்கணும் என்கிட்ட. அதுக்கேற்ற தீவிரத்தோட வெண்ணெயை கடைஞ்சாதான், தயிரை கடைஞ்சாதான் வெண்ணெய் கிடைக்கும். அப்போ இந்த நம்மளுடைய வேதத்திலேயே அதுவே நம்ம பார்த்தோம். பலவிதமான கர்மாக்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேண்டியதை கிடைப்பதற்குண்டான பலவிதமான யஜ்ஞங்கள், யாகங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்னா, யார் ஆத்மார்த்தமாக செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். செயல் செய்வது மட்டுமே பலனை நிர்ணயிக்குமான்னா இல்ல. செயல் செய்கின்ற பொழுது அதில் உனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு உண்மையான ஈடுபாடு, அதுதான் பலனை நிர்ணயிக்கிறது. அப்போ இப்ப பிராயச்சித்த கர்மாவை பார்த்தோம்னா, பிராயச்சித்த கர்மா உன் வாழ்க்கையின் நிலையை மாற்றி விடுமா என்றால் அதில் நிச்சயம் கிடையாது. அது நிச்சயம் கிடையாது. ஆனால் பிராயச்சித்த கர்மா நீ ஆத்மார்த்தமாக செய்கின்ற பொழுது உன் மனதிற்குள் ஒரு நம்பிக்கையை வளர்க்கிறது. இதை தாண்டி நம்மால் செல்ல முடியும். அந்த நம்பிக்கை வந்தவுடன் உன்னுடைய அறிவு வேகமாக வேலை செய்கிறது. சோர்ந்து போயிருந்த நீ ஆத்மார்த்தமாக இந்த பிராயச்சித்த கர்மாவை செய்தாய். அதனால் உனக்குள் ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை உன் மூளையை சுறுசுறுப்பாக்கி விடுகிறது. அந்த சுறுசுறுப்பான மூளை பல வழிகளை கண்டுபிடிக்கிறது. அந்த வழிகளில் ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறாய். அந்த வழியில் உன்னுடைய பிரச்சனை சால்வ் ஆகுது. அப்ப இட் only triggers, it doesn't convert. நல்லா புரிஞ்சுக்கணும். it only triggers. பிராயச்சித்த கர்மா only triggers, but it doesn't convert, it doesn't change. அப்ப இந்த பிராயச்சித்த கர்மா செய்யலாமா வேண்டாமா, அது அவ சௌகரியம். அது அவ பிராயச்சித்த கர்மா செய்யறது தப்பு கிடையாது. நல்ல காரியம் தான் நான் பண்றேன். அவர் என்ன சொல்றாரோ அது ஒரு நல்ல காரியம் தான். நல்ல காரியத்தை மனசார செய்யுங்கோ. அந்த நல்ல காரியத்திற்குண்டான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஆனா அது என்ன பலன்கிறது பகவான் தீர்மானிப்பார். நாம தீர்மானிச்சு இறங்கக்கூடாது. அப்ப இந்த பிராயச்சித்த கர்மாவை அப்படி நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். இனி அடுத்தது என்னன்னா, காமிய கர்மா, ஆசையினால் செய்யக்கூடிய கர்மம். செயலே ஆசையின் தூண்டுதலால் செய்யக்கூடிய. இது மூன்றையும் நாம் கூடுமானவரை தவிர்க்க வேண்டும். இந்த மூன்றையும் நாம் கூடுமானவரை தவிர்க்க வேண்டும். அரவிந்த சைக்கிள் காத்தடிச்சுட்டு, இந்த மூன்றையும் நாம் கூடுமான வரைக்கும் தவிர்க்க வேண்டும். இதுதான் நாம இங்க புரிஞ்சுக்க போறோம். எதுக்காக இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணினோம்னா, விதிக்கப்பட்ட தொழிலை நீ செய்யன்னு சொல்லிட்ட, விதிக்கப்பட்டது என்னங்கறத நாம புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ தொழில் செய்யாமல் இருப்பதை விட தொழில் செய்வதே சிறந்ததுன்னு சொல்லிட்டார். அப்ப அந்த தொழிலை எப்படி செய்தால் சிறந்தது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளவு டீப் டிஸ்கஷன் நம்ம பண்ணி இது உங்களுக்கு புரிஞ்சிருக்க? யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா இதுல? இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணினதுல சரி, அப்போ யாருக்கு எந்த கேள்வியும் இல்லை. ஃபைன், அப்போ புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். வெரி குட்.
இனி 9வது ஸ்லோகத்துக்குள்ள போகலாம். இங்கே இன்னொரு சில ஆழமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். வேள்வியின் பொருட்டென்று செய்யப்படுவதை தவிர மற்ற தொழில் மனிதருக்கு தலையாகிறது. ஆதலால் குந்தி மகனே, பற்றை களைந்து தொழில் செய்து கொண்டிரு. அப்ப இந்த இடத்துல வேள்வி, தலைகள் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கணும். இந்த ஸ்லோகத்துல, ஏன்னா இதே 10வது ஸ்லோகத்துல மறுபடியும் வேள்விங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. 2 இடத்துலயும் வேள்வியினுடைய அர்த்தம் மாறுறது. நல்லா கவனிச்சு போனாம 9வது ஸ்லோகத்துல வேள்வியின் பொருட்டென்று செய்யப்படுவது தவிர, இப்படி செய்யறதை தவிர மற்ற தொழில்னா செயல்கள் மனிதருக்கு தலையாகிறது. அப்ப அந்த வேள்வினா என்ன, தலைனா என்னன்னு பார்ப்போம். வேள்வி என்று இந்த இடத்தில் பகவான் குறிப்பிட்ட அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் ஈஸ்வரன். ஈஸ்வரன் பொருட்டென்று மன்னிக்கணும், ஈஸ்வரன் பொருட்டென்று செய்கின்ற செயலை தவிர, அப்போ என்னுடைய செயல்கள் அனைத்தும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம், ஈஸ்வரனுக்காக செய்கின்றேன் அப்படின்னு செய்கின்ற செயல்களை தவிர, அப்படின்னா அர்த்தம் இப்படி செய்யாமல், இது ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக செய்கின்றேன் என்று செய்யாமல் வேறு விதத்துல நாம செய்யக்கூடிய செயல்கள் தலைகளாக மாறுகிறது. அப்படின்னா தலை அப்படின்னா பற்று, நம்மை பிடித்து கொள்ளக்கூடியது. நாம ஏற்கனவே 2வது அத்தியாயத்துல பார்த்தோம், கர்ம யோகம் தான் வெற்றியை தரும் அப்படின்ட்டு. எப்படின்னா கர்மம் பற்றை தருகிறது, ஆனால் அதே கர்மத்தை யோகமாக செய்கின்ற பொழுது அது நமக்கு பற்றற்ற நிலையை தருகிறது. அது எப்படி பற்றற்ற நிலை யோகத்தினால் அப்படின்னா, என் செயல் அனைத்தும் என் ஆசையை பூர்த்தி செய்வதற்காக செய்யக்கூடிய செயல் அல்ல, என் செயல்கள் அனைத்துமே ஈஸ்வரனுக்கு அர்ப்பணிப்பதாக இருக்கட்டும், ஈஸ்வரனுக்கு அர்ப்பணிப்பதாக இருக்கட்டும் இப்படின்ற நினைப்போட நாம் செய்கின்ற பொழுது அதே செயல்கள் நமக்கு உயர்ந்த செயல்களா மாறுது. அப்படின்னா என்ன, பற்றை விளைவிக்காத செயல்களாக மாறுகிறது. இப்படி அல்லாமல் செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்படி அல்லாமல் செய்யக்கூடிய செயல்கள்னா அது எப்பேற்பட்ட செயல்கள், நம் மனதில் ஆசையை வைத்துக் கொண்டு செய்யக்கூடிய செயல்கள், போகத்திற்காக, சுகத்திற்காக, சந்தோஷத்திற்காக, ஒன்றை அடைய வேண்டும் என்பதற்காக நாம் செய்யக்கூடிய செயல்கள் என்ன ஆகும்னா பற்றை கொண்டு வந்து சேர்த்துவிடும். உண்மைதானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பற்று எங்க இருந்து வருது? ஆசையிலிருந்து. ஆசை சும்மா இருக்குமா? நமக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சுன்னா சும்மா இருக்குமா? அந்த ஆசை நம்மளை தூண்டி தூண்டி செயல்ல கொண்டு போய் விட்டுடும். அந்த செயல் பிறகு பற்றில் கொண்டு போய் விட்டுடும். ஆனா அதே செயலை ஈஸ்வர அர்ப்பணமாக செய்கின்ற பொழுது அந்த செயல் உயர்ந்த சிறந்த செயலாக மாறுகிறது. அது பற்றில் கொண்டு போய் சேர்க்காது. அதுதான் இந்த இடத்துல பகவான் சொல்றார். அப்போ ஈஸ்வரனுக்கு நான் அர்ப்பணமாக செய்ய வேண்டும் என்றால் முதல்ல நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னா, நான் ஒரு பக்திமானாக இருக்க வேண்டும், ஈஸ்வர விசுவாசம் இருக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். இல்லைன்னா அவன் எப்படி ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் சொல்லுவான்? அவன் யார்? அவனுக்கு எதுக்கு நான் அர்ப்பணம் பண்ணணும்? நான் பண்றேன், நான் அனுபவிக்கிறேன், அதுக்கு எதுக்கு அவருக்கு பண்ணணும்? அப்ப பக்தி இருந்தாதான் அந்த ஈஸ்வர அர்ப்பண புத்தி வரும். பக்தி வேண்டும். அப்போ ஒரு 2 கோணத்துல இங்க பார்க்கலாம். இறைவனாகப்பட்டவன் முதலாளி, நான் அவனுடைய தாசன். அப்போ ஆகவே நான் அவனுக்காக செய்கின்றேன். ஏன் ஈஸ்வர அர்ப்பணமாக செய்ய வேண்டும்? இறைவன் என்பவன் எனக்கு முதலாளி, நான் அவருடைய தாசன். ஆகவே என் செயல்கள் எல்லாம் என் முதலாளிக்குத்தான். ஆகவே நான் ஈஸ்வர அர்ப்பணத்தோடு செய்கின்றேன். இப்படிங்கிற ஒரு கோணத்துல பார்க்கலாம். தப்பில்லையே. இந்த சிருஷ்டியை படைத்து இந்த சிருஷ்டியை ஆளுகின்ற, எல்லாம் செய்கின்ற ஒருத்தர்
யார்? அவர் மிக உயர்ந்தவர். அப்படிப்பட்டவரை நான் முதலாளியாக பார்த்து நான் அவனுடைய தாசன் என்று பார்த்து அந்த பக்தி உணர்வோடு செய்கின்ற பொழுது ஈஸ்வர அர்ப்பணமாக மாறுகிறது. அடுத்தது என்ன சொல்றாருன்னா நன்றி உணர்வு. ஒண்ணு பக்தி, இன்னொன்னு என்னன்னா நன்றி உணர்வு. என்ன, நான் இப்படி இருக்கேன், நான் எனக்கு இன்னைக்கு 3 வேளை சாப்பிடறதுக்கு சாப்பாடு கிடைக்கிறது அப்படின்னா என்கிட்ட இருக்கிற பைசானால சாப்பாடு கிடைக்கல. நாம சாப்பிடறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இந்த பூமியில விளையறதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடு ஒருத்தர் செஞ்சு கொடுத்தாருல்ல. அரிசியா இருக்கட்டும், பருப்பா இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் இப்படியெல்லாம் ஐட்டம்ஸை உண்டாக்கி அதெல்லாம் மீண்டும் மீண்டும் இந்த பூமியில விளையறதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடை ஒருத்தர் செஞ்சு கொடுத்தாரா இல்லையா? அந்த ஏற்பாடை அவர் செஞ்சு கொடுக்கலன்னா நமக்கு இதெல்லாம் கிடைக்குமா? இல்லையா? ஆதிகால மனிதன் காட்டுல வேட்டையாடி மிருகங்களை சாப்பிட்டான். அப்ப அவன் வேட்டையாடி சாப்பிடறதுக்கு உண்டான அந்த வேட்டையாடணுங்கிற அறிவாக இருக்கட்டும், இன்னதை வேட்டையாட வேண்டும் என்கின்ற ஒரு அறிவாக இருக்கட்டும், எப்படி வேட்டையாட வேண்டும் என்கின்ற அறிவாக இருக்கட்டும், வேட்டையாடுவதற்குண்டான மிருகங்களாக இருக்கட்டும், இவ்வளவையும் தந்தது யாருன்னா ஈஸ்வரன். இவ்வளவையும் தந்தது ஈஸ்வரன். எனக்கு அறிவையும் கொடுத்து, உடலையும் கொடுத்து, வலிமையும் கொடுத்து, மிருகத்தையும் கொடுத்து, என் பசியை போக்கி வச்சாரு. அவர் யாரு? ஈஸ்வரன். அப்ப அந்த நன்றி கடன் செலுத்த வேண்டியதுங்கிறது நம்ம கடமை தானே. அப்ப நான் செய்கின்ற செயல் அனைத்துமே ஈஸ்வர அர்ப்பணம் தானே. அதனாலதானே கண்ணப்ப நாயனார் மாமிசத்தை கொண்டு வந்து கொடுத்தப்ப கூட பகவான் அதை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு காட்சி தந்தார். வாயில தண்ணியை கொண்டு வந்து துப்பி குளிப்பாட்டினான். அதெல்லாம் தப்பா தெரியலையே. ஏன்னா நீ நன்றி கடனோடு செய்கின்றாய், பக்தியோடு செய்கின்றாய். அப்ப எனக்கு இந்த 2 உணர்வு வேண்டும். ஒன்று பக்தி என்கின்ற உணர்வு, மற்றொன்று நன்றி கடன் என்கின்ற உணர்வு. இந்த 2 உணர்வுல ஏதோ ஒண்ணு என்கிட்ட இருந்தாதான் நான் செய்யக்கூடிய செயலை ஈஸ்வர அர்ப்பணமாக என்னால் செய்ய முடியும். அப்ப ஆதி காலத்துல மனுஷன் வேட்டையாடி மிருகத்தை வேட்டையாடி சாப்பிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு பயிரிடக்கூடிய புத்தியை கொண்டு வந்தான். பயிரிடுவதற்கான எதையெல்லாம் பயிர் செய்யணுமோ அதுக்கெல்லாம் என்னெல்லாம்ங்கிறதையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா பகவான். எவ்வளவு நமக்காக பண்ணி கொடுத்திருக்க. அந்த நன்றி உணர்வோடு, அந்த நன்றி உணர்வு இந்த 2 அடிப்படையில் செய்தால், இந்த 2ல ஏதோ ஒண்ணு வச்சு செஞ்சோம் அப்படின்னா பக்தியின் அடிப்படையிலோ நன்றி உணர்வின் அடிப்படையிலோ அப்பதான் ஈஸ்வர அர்ப்பணமாக நம் செயலை நாம் செய்ய முடியும். இல்லைன்னா முடியாது. இல்லைன்னா முடியாது. அதனால்தான் பக்தி மிகவும் முக்கியமான விஷயமாக மனித வாழ்க்கையில நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பக்திங்கிறது அவ்வளவு ஒரு உயர்ந்த விஷயம். ஈஸ்வர பக்திங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ கோயிலுக்கு போறோம், தொடரும், ஏதோ அந்த பக்தி, அது ரொம்ப ஒரு உயர்ந்த விஷயம். பக்தி எதற்கு வேண்டுமானால் இருக்கிற பக்தி யோகத்தில் அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுவோம். இப்போதைக்கு இந்த அளவுக்கு நம்ம இதை புரிஞ்சுப்போம். நாம செய்யக்கூடிய செயல்களை எப்படி பிரிக்கலாம்னா, ஒன்று பறித்தல், பங்கிடுதல், படைத்தல். பறித்தல், அடுத்தவங்கிட்ட இருந்து அபகரிச்சுக்கிறது, இப்படி நாம செய்யலாம். இருக்கிறத பங்கு போட்டுக்கிறது. ஏன்னா இந்த பங்கு போட்டுக்கிறதுங்கிறது மனுஷனால மட்டும்தான் முடியும். வேற எந்த உயிரினத்தாலேயும் ஷேரிங் இஸ் நாட் பாசிபிள். அந்த தாட்டே அவளுக்கு கிடையாது. மனுஷன் தான் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணுவான். ஒரே ஒரு இட்லி இருக்குன்னா பக்கத்துல ஒரு நாய் வந்து நின்றுதுன்னா மனுஷன் நினைச்சா அந்த நாய்க்கு கொடுக்க முடியும். அந்த இட்லியில இருந்தா நீ பாதி சாப்பிடு, நான் பாதி சாப்பிடுறேன். இது மனுஷங்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடியது. அதை வேற எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இது இருந்தாதான் அவன் மனுஷன், அதையும் அப்படியும் புரிஞ்சுக்கலாம். இது மனிதனுக்கே இருக்கக்கூடிய இயல்புன்னு புரிஞ்சுக்கலாம். இது இருக்கிறவன் தான் மனுஷங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட பங்கிடுதல். அடுத்தது என்னன்னா படைத்தல். அவனுக்கு வேணுங்கிறத அவனால படைத்துக் கொள்ள முடியும். அவனுடைய செயல்கள் ஒன்றை படைப்பதாக. இப்ப விவசாயம் எடுத்துக்கேன், எவ்வளவு பெரிய படைப்பது, எவ்வளவு அற்புதமான படைப்பு அந்த விவசாயம்ங்கிறது.
அது மனுஷன் தானே பண்றான், இயற்கையோடு சேர்ந்து. இது எல்லாமே நம்முடைய செயல்களாக இருக்கலாம். இதுல பறித்தல்ங்கிறத நம்ம விட்டுறணும். அது எப்படி முடிக்கிறார்னா அந்த ஸ்லோகத்தை, ஆதலால் குந்தி மகனே பற்றை களைந்து தொழில் செய்து கொண்டிரு. இப்ப அர்ஜுனன்ட்ட கிளீனா சொல்லிட்டான், என்னன்னா நீ ஒண்ணு யோசிக்காத, உன் கர்மாவை நீ பண்ணிக்கிட்டு. He has given a clear answer to Arjuna. அவனுடைய கேள்விக்கு நான் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு ஒண்ணு சொல்லு, திட்டவட்டமா சொல்லு கண்ணான்னு சொன்னான். திட்டவட்டமா சொல்றேன் அர்ஜுனா, பற்றை களைந்து விட்டு செயல்புரி. வெறும் கர்மம் செய்யன்னு சொல்லல, கர்மத்தை யோகமாக செய், உன்னுடைய யுத்தத்தையே யோகமாக செய். ஏன்? இது தர்ம யுத்தம், இதை நீ யோகமாக செய். ஒரு சத்திரியனுடைய கடமை என்று உணர்ந்து செய். நாட்டை அடைய வேண்டும் இல்ல, தர்மத்தை காப்பது சத்திரியனுடைய கடமை. அதற்காக நான் இந்த யுத்தத்தை செய்கிறேன் என்று எண்ணி செய். உனக்கு பற்று இருக்காது. இவெல்லாம் என்னுடைய சொந்தக்காரா, பீஷ்மர் என்னுடைய தாத்தா, துரோணர் என்னுடைய குரு, துரியோதனன் அவ சகோதரர்கள்லாம் என்னுடைய சகோதரர்கள், இன்னும் எத்தனையோ பேர் இருக்காலே, இவளை எல்லாத்தையும் நான் கொல்ல போறேன்னு, இதெல்லாம் பற்றுனால் வரக்கூடிய எண்ணம். இனி இது ஒரு தர்ம யுத்தம், தர்மத்தை காப்பது என்பது ஒரு சத்திரியனுடைய கடமை. அந்த எண்ணத்தோடு நீ செய்து பார். பற்று இல்லாமல் செய்ய முடியும். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, குந்தியின் மகனை பற்றை களைந்து செயல் செய்து கொண்டு இரு. அதுல இன்னொரு சூக்ஷ்மமான அர்த்தம் இருக்கு. செயல் செய்து கொண்டே இரு. ஏன் செய்து கொண்டே இருன்னா, நீ இன்னும் ஞான யோகத்திற்கு வர்றதுக்கு தகுதி ஆகல, அதனால செஞ்சுக்கிட்டு செயல் பண்ணிட்டு இரு, கர்ம யோகத்தை பண்ணிட்டே இரு. ஞான யோகத்திற்கு வருகின்ற தகுதி வருகின்ற பொழுது இந்த கர்மத்தை நிறுத்திக் கொள்ளலாம். அது வரைக்கும் செய்து கொண்டே இரு. அதாவது பகவத்கீதையில வார்த்தைகளுக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கிறது. அதை நம்ம ஒன்னொன்னு ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். அப்பதான் பகவத்கீதையே நாம கேட்ட மாதிரி இருக்கும். இல்லைன்னா சிம்பிளா ஏதோ ஒரு ஸ்பீச் கேட்ட மாதிரி இருக்கும். அப்ப இந்த இடத்துல பகவான் ஆகவே பற்றை துரிந்து தொழிலை நீ செய்து கொண்டு இரு அப்படின்னா, until you are fit for ஞான யோகம், keep doing your கர்ம யோகம். அந்த கர்ம யோகம்ங்கிறது என்னது? பற்றை நீக்கி கர்மத்தை செய்யக்கூடியது. இவ்வளவு அற்புதமாக 9வது ஸ்லோகத்துல சொல்லி 10வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இது எப்படி வந்ததுன்னு சொல்ற. இது எப்படி சொல்ற பாப்போம். முன்பு பிரம்மதேவன் வேள்வியுடையவனே உயிர் குலத்தை ஒருமிக்க படைத்து சொல்லினான். இதனால் பல்குவீர்கள் நீங்கள் விரும்பும் விருப்பங்களை எல்லாம் உங்களுக்கு அது கறந்து தரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல வேள்விங்கிறது, இந்த இடத்துல மறுபடியும் இந்த இடத்துல வேள்விங்கிற வார்த்தை வருது. இந்த இடத்துல வேள்விங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, கர்மயோகம், யஜ்ஞம். எப்பேற்பட்ட யஜ்ஞத்தை பண்ணணும்? கர்மயோகத்துடன் பிரம்மதேவன் வேள்வியுடனே உயிர்குலத்தை ஒருமிக்க படைத்து சொன்னான். எப்படின்னா, செய்யக்கூடிய செயல்களை வேள்வியாக செய், யஜ்ஞமாக செய், கர்ம யோகமாக செய். இதனால என்னன்னா, பல்குவீர்கள், பயனடைவீர்கள். எப்படிப்பட்ட பயனை அடைவீர்கள்? நீங்கள் விரும்பும் விருப்பங்களை எல்லாம் உங்களுக்கு அது தரும். உங்களுக்கு அது தரும். அப்போ இந்த இடத்துல பகவான் என்ன சொல்றாருன்னா, செய்கின்ற கர்மத்தை நீ யோகமாக செய்கின்ற பொழுது, நீ யாருக்கு அந்த கர்மத்தை யோகமாக செய்தாயோ அவர்கள் நீ விரும்பியதை உனக்கு தருவார்கள். ஏன்னா அவர்கள் விரும்பியதை நீ அவர்களுக்கு கொடுத்தாய். ஆகவே அவர்கள் நீ விரும்பியதை தருவார். எப்பன்னா, கர்மத்தை யோகமாக செய்கின்ற பொழுது. சும்மா இல்லை. அன்னதானம் பண்றோம் அப்படின்னா 10 பேருக்கு வயிறு நிறையணும்னு சொல்லி அன்னதானம் பண்ணணும். அன்னதானம் பண்ணினா எனக்கு புண்ணியம் நினைச்சு நீ பண்ணினான்னா
அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பலன் உனக்கு கிடைக்காது. ஆனால் நான் ஏன் அன்னதானம் செய்கின்றேன்னா 10 பேர் வயிறு நிறையட்டும், என்னால் அது பண்ண முடியும். ஆகவே நான் செய்கின்ற அன்னதானம் என்பது அவர்கள் வயிறு நிறைவதற்காக அப்படின்னு நினைச்சு நீ செய்யும் போது என்ன ஆகும்னா, அந்த செயலாகப்பட்டது அவர்கள் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதத்தால் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியது சிறப்பாக கிடைக்கும். அப்ப ஆனா கர்ம யோகத்தை இப்படி செய்ய சொல்லிட்டு அப்புறம் பலன் கிடைக்கும்னு அர்த்தம்னா, கிடைக்கிறது கிடைக்கும், நீ எப்படி எடுத்துப்பேங்கிறது யோகி ஒரு மாதிரி எடுத்துப்பார், போகி ஒரு மாதிரி எடுத்துப்பார். ஒரு மூட்டை தங்கம் யோகிக்கு கிடைக்கிறது, ஒரு போகிக்கு கிடைக்கிறதுனா, யோகி அதை அந்த ஒரு மூட்டை தங்கத்தை எப்படி எடுத்துக்கொள்வான், போகி அந்த மூட்டை தங்கத்தை எப்படி எடுத்துக்கொள்வான்? அவரவர்கள் இருவரும் கர்மத்தை செய்தார்கள், இருவருக்கும் பலன் கிடைத்தது. ஆனால் அந்த பலன் எப்படிப்பட்ட பலனாக மாறும்னா, யோகி அந்த தங்கத்தை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அந்த தங்கத்தின் மீது பற்றில்லாமல் இதை இன்னும் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு எடுத்துப்பாரு. அப்போ அந்த தங்கம் அவருக்கு சரியான பலனாக மாறுறது. அதே போகிக்கு தங்கம் பலனாக கிடைக்கின்ற பொழுது இந்த தங்கத்தை மேலும் தன் போகத்திற்கு எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அவன் யோசிப்பான். இப்பொழுது அந்த தங்கமே அவனுக்கு வினையாக மாறுகிறது. அப்போ ஒரு பலன் நமக்கு நன்மை தயக்கக்கூடியதாக இருக்குமா அல்லது தீமை விளைவிக்கக்கூடியதாக இருக்குமான்னா, நீ எப்பேற்பட்ட மனோபாவத்தோடு அந்த பலனை சுவீகரித்துக் கொள்கிறாயோ அதுதான் உனக்கு தீர்மானிக்க போகிறது. அது உனக்கு நன்மை பயக்கும் பலனா அல்லது உன் வாழ்க்கையை நாசப்படுத்தக்கூடிய பயனா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்லோகத்துல சொல்லணும், நாம புரிஞ்சுக்கிறோம். நீ கர்மத்தை யோகமாக செய்கின்ற பொழுது அவர்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னா, நீ விரும்பிய பலன்களை உனக்கு தருவதாக இருக்கும். நீ விரும்பிய பலன்களை அது தரக்கூடியதாக இருக்கும். இதை நாம இப்ப இந்த இடத்துல யஜ்ஞங்கள்ன்றத பார்ப்போம். இன்னைக்கு எவ்வளவு யஜ்ஞங்கள் பார்க்க முடியுமோ இருக்கக்கூடிய நேரத்தில் அதை பார்ப்போம். பஞ்சமகா யஜ்ஞங்கள் மனிதனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சமகா யஜ்ஞங்கள் என்று சொல்லக்கூடிய 5 விதமான யஜ்ஞங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, தேவ யஜ்ஞம், பிதுர் யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம் அப்படின்னு சொல்லி 5 விதமான யஜ்ஞங்கள் மனிதனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யஜ்ஞம் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? பலனை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய செயலுக்கு பேர் தான் யஜ்ஞம். அது கர்மயோகம். அப்ப முதல்ல என்ன சொல்லிருக்குன்னா, தேவ யஜ்ஞம். தேவ யஜ்ஞம்னா இந்த பிரபஞ்சத்தையே படைத்த அந்த ஈஸ்வரனுக்கு நான் செய்யக்கூடிய செயல்கள். நாம் அவருக்கு பூஜை பண்றோம், நைவேத்தியம் பண்றோம், கோவில் கட்டுறோம், என்னெல்லாமோ பண்றோமே, அதெல்லாம் அந்த இறைவனுக்கு நான் செய்கின்றேன். எதற்காக செய்கின்றேன்? நன்றி உணர்வோடு செய்கின்றேன், பக்தியோடு செய்கின்றேனே ஒழிய இதெல்லாம் செய்யறதுனால அந்த பகவான் நாளைக்கு எனக்கு அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறார். சாரி, அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதுக்காக நான் செய்யல. அது கர்மம். பலனை எதிர்பார்த்து செய்கின்ற பொழுது அது கர்மம். அப்ப இந்த இடத்துல தேவ யஜ்ஞம் என்றால் இறைவனுக்கு நான் நன்றி செலுத்தும் செயல். ஏன்னா இந்த அற்புதமான சிருஷ்டியை படைத்து நான் வாழ்வதற்குண்டான எல்லாவற்றையும் செய்து கொடுத்து இப்படி பண்ணிருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு நான் நன்றி செய்ய வேண்டும். அப்படின்னா டெய்லி அந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். பிரேயர், பிரார்த்தனை. ஐயோ சார், எனக்கு டைமே இல்லையே பிரார்த்தனை பண்றதுக்கெல்லாம். காலையில் எழுந்து அடிச்சு முடிச்சுட்டு வீட்டு வேலையை முடிச்சு ஆஃபீஸ் போகணும், ஆஃபீஸ் போறவாளை ரெடி பண்ணணும். இதுல எங்க நான் போய் பிரார்த்தனை பண்றது? பிரார்த்தனை பண்ணணுங்கிறதுக்கு தனியா ஒரு நேரத்தை எடுத்துதான் பண்ணணுங்கிறது கிடையாது. மனசுக்குள்ள ஆத்மார்த்தமான அந்த ஒரு வினாடி நினைப்பு இருக்கு இல்லையா? காலையில தூங்கி எழுந்த உடனே இறைவா
இன்னைக்கு நான் உனக்கு நன்றி செலுத்தி என்னுடைய நாளை ஆரம்பிக்கின்றேன் அப்படின்னு ஆத்மார்த்தமா அந்த மனசுக்குள்ள ஒரு நினைப்பு வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே தேவ யஜ்ஞம். நாம பயங்கரமான பூஜையெல்லாம் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, அதெல்லாம் தப்புன்னு சொல்லல. அப்படி பண்ணினாதான் தேவ யஜ்ஞம்ங்கிறது கிடையாது. அப்படி பண்ணினாதான் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு முடிஞ்சா அப்படி பண்ணலாம், தப்பே இல்லை. வீட்டுல ஒரு அற்புதமான சாமி பூஜை அறையை வச்சு, அந்த பூஜை அறைக்குள்ள அழகழகான விளக்கெல்லாத்தையும் வச்சு, காலையில் எழுந்து அந்த விளக்கேற்றி சுப்பிரபாதத்தை போட்டு ஊதுபத்தி ஏற்றி வச்சு விளக்கேற்றி வச்சு தாராளமா பண்ணுங்க. இதெல்லாம் தேவ யஜ்ஞம். ஆனா இதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லைன்னா என்னன்னா, எழுந்த உடனே மனசுல ஒரு சின்ன நினைப்பு, உனக்கு நன்றி சொல்லி இந்த நாளை நான் ஆரம்பிக்கின்றேன் கண்ணா, இறைவா, நமச்சிவாயா, முருகா, அம்பா, தேவி, பராசக்தி, யார வேணா சொல்லுங்க. அந்த ஈஸ்வரனுக்கு நன்றியோடு இந்த நாளை நான் ஆரம்பிக்கின்றேன் ஈஸ்வரா, அது போரும். தேவ யஜ்ஞமா மாறிடும். ஏன்னா கடவுள் நம்ம கிட்ட இருந்து எதுவுமே டிமாண்ட் பண்ணல. ஆனா ஒண்ணுதான் அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். என்னன்னா, நீ செய்யறத ஆத்மார்த்தமா செய், எனக்காக செய், உனக்கு ஏதோ கிடைக்கணுமே சொல்லி செய்யாத. அதுவே நான் தருவேன், அது அப்புறமா பின்னாடி சொல்ல போறார். பகவான் எதையும் விட்டு வைக்க போறது இல்லை. பகவத்கீதையில ஒரு விஷயத்தையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி சொல்ல போறாரு. நமக்கு ஒரு பாயிண்ட்டும் எதையும் விட்டு வைக்க போறது இல்லை. இப்ப நம்ம 3வது அத்தியாயத்தில் தானே இருக்கோம், இன்னும் நிறைய பார்க்க போறோம். அடுத்தது என்னன்னா பிதுர் யஜ்ஞம். எல்லாமே நன்றி கடன் தான், வேற எதுவுமே கிடையாது. நன்றி சொல்லுதல் தான். என் நன்றி கொன்றார்க்கும் ஓய்வு உண்டாம், ஓய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. எவ்வளவு அழகா திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அததான் இந்த இடத்துல யஜ்யமா சொல்றேன். பித்திருக்களுக்கு நாம் செய்யக்கூடிய யஜ்யம். ஏன்னா பெற்றோர்கள் எப்பொழுது பித்திருக்களாக மாறுகிறார்கள் என்றால் இறந்த பிறகு. இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் ஒரு இம்மி பிசகாமல் செய்ய வேண்டும். அப்படி செஞ்சவன் தான் பித்ரு கர்மாக்கள் செய்கின்ற பொழுது அது பலனாக மாறும். இருக்கிறப்போ அப்பா அம்மாவை கொண்டு படாத பாடுபடுத்தி ஹோம்ல விட்டு அத்தை பண்ணி இதை பண்ணி போன அப்புறம் நான் வருஷம் திவசத்தை ஒழுங்கா பண்றேன், அதை பண்றேன்னா அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் அவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொண்ட பிள்ளைகள் அவர்கள் இறந்த பிறகு நன்றி உணர்வோடு அவர்களுக்கு செய்யக்கூடிய கர்மாக்கள், அது வருஷத்திற்கு ஒரு முறையாகட்டும், அமாவாசை தர்ப்பணமாக இருக்கட்டும், மாலைபட்ச தர்ப்பணமாக இருக்கட்டும், இது எல்லாமே எதற்காக செய்கிறேன்னா எனக்கு என்னை நானாக உருவாக்கிய என் பெற்றோர்களுக்கு நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன் அப்படின்னா அது என் பெற்றோர்களுடைய அருள் இல்லாமல் வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு நன்றி கடன் செலுத்துவது என்பது என்னுடைய கடமை. இந்த எண்ணம் ஒருத்தனுக்கு வரணும்னா அவ உயிரோட இருக்கும் போதே அவளை நல்லா பாத்துக்கிறவளுக்கு தான் இந்த எண்ணம் வரும். உயிரோட இருக்கிற வரைக்கும் மிதிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பித்ரு கர்மா பண்ணணும்னா அவளால பண்ண முடியாது. ஒருவேளை யாராவது பயமுறுத்தினா அதுக்காக பண்ணுவோம். இந்த பித்ரு கர்மா எல்லாம் பண்ணலைன்னா அது ஒரு சாபமா மாறிடும், பித்ரு சாபமா மாறிடும். அப்புறம் உங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை வரும், அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கெல்லாம் பிரச்சனை வரும். இப்படி யாராவது பயமுறுத்தி அந்த பயத்தினால நீ பண்றதுனால ஒன்னும் பலனே கிடையாது. ஏன்னா இங்க நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே பக்தி, நன்றி உணர்வு, இதன் அடிப்படையில பண்ணக்கூடியதுதான். பலன் எதிர்பார்க்காமல் இது என்னுடைய கடமை. ஏன்னா கிராட்டிடியூட், நன்றி உணர்வு, இவ்வளவு தந்தையே நீ எனக்கு நான் திருப்பி பண்ணணும், அது என்னுடைய கடமை. நான் உங்ககிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்கல. ஏன்னா எனக்கு என்ன வேணுமோ அதை நீ கொடுத்துட்ட. உனக்கு தெரியாத எனக்கு என்ன வேணும்ட்டு நான் கேட்டுதான் நீ தரணுமா? என் அறிவுக்கு என்ன எனக்கு வேணுங்கிறத விட உன் அறிவுக்கு இன்னும் சூப்பரா தெரியும். அப்படி எனக்கு என்ன கொடுத்துருக்கியோ அதுவே சூப்பர். இனி என்ன நான் உங்ககிட்ட கேட்கணும்? வேண்டியதை தந்திட வேங்கடேசன் இங்கிருக்க, வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. எவ்வளவு அழகா எழுதி வச்சார் அந்த பாட்டை ராஜாஜி. வேண்டியதை தந்திட வேங்கடேசன் இங்கிருக்க, வேண்டியது வேறொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. அதுதான் நன்றி. அப்ப இந்த 2 இதோட இன்னைக்கு நம்ம முடிச்சுப்போம். பாக்கிய நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
அடுத்த வாரம் பார்ப்போம். ஆமா, புதன்கிழமை